நானும் உங்களைத்தான் தேடி வருகின்றேன். அரண்மனையிலே நந்தவனம் போகின்றேன் கைஜாலை காட்டி வந்தீர்கள் அல்லவா? அதனால் இவ்வளவு தூரம் தேடி வருகின்றேன். இங்குதான் இருக்கின்றீர்கள். என்னங்க அந்த கைஜாலை யாருக்காக தெரியுமா? யாருக்காக? எங்களுக்காக தான் காட்டி. எதற்காக தெரியுமா? எப்பொழுது அந்த முகமுடி அணிந்திருக்கு படுபாவிடி இவனை காப்பாற்றீர்களோ அப்பொழுது என் மனதை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டுங்க. புரியலையே. மனந்தால் உங்களை தான் மணக்க வேண்டும். இல்லை என்றால் வேறு யார் எந்த ஆடவரையும் மணப்பதாக நான் இந்நாட்டுக்கே இளவரசி. நீங்க பார்த்த சின்ன பெண்ணா இருக்கீங்க. பேசுற வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தையா இருக்கு. நான் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், படித்தவன், பட்டம் பெற்றவன், வேலை இல்லாமல் தெரிந்து கொண்டிருந்தவன். என்னை அழைத்து சென்று எனக்கு பதவி வாங்கி கொடுத்த, வேலை வாங்கி கொடுத்தவன் நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்களும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நான் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். அப்படி இருக்க உனக்கும் எனக்கும் ஏழை வச்ச கூட எட்டாது. இந்த காதல் வேண்டாம். நான் சொல்வதை தயவு செய்து கேளு. காதல் என்பது ஏழை பணக்காரரை பார்த்து வருவதில்லை. காதல் மனதும் ஒன்று சேர்ந்தால் காதல். என்னங்க என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டு என்னங்க ஏன் உங்களுக்கு என் மீது ஆசை வரவில்லையா? ஆசை வராது என்று சொல்ல முடியாதம்மா. இருந்தாலும் நானும் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவனாயிடுச்சு. நீங்கள் சொல்வது இன்று நன்றாக இருக்கலாம். மனதும் சேர்ந்தால் காதல் என்பது, மனதும் சேர்ந்தால் காதல் என்று திருமணத்தில் முடிந்து நாளைய தினம் ரேஷன் கடையில கீழே நிற்கும் போது தெரியும், ஏண்டா நம்ம இவனை திருமணம் செய்துகிட்டோம் அப்படின்னு தோணும். அதனால நான் சொல்றதை கேள். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நீ சொல்ற வார்த்தை எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. தயவு செய்து நீங்க அரண்மனைக்கு புறப்படுங்க. 1000 வார்த்தை எடுத்துரைத்தாலும் சரி, வாழ்ந்தால் உங்களோடு வாழ்வேன், இல்லை என்றால் மண்ணோடு உங்களுக்காக மறைந்து விடும். உங்களுக்காக சத்தியமா செத்துருவீங்க. எனக்காக? ஆமாங்க. நாட்டுல எத்தனையோ பேர பெண்கள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா செத்து போறேன்னு சொன்னதும் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, கத்தியால குத்தின்னு சாவரம் பண்ண கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல தான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியா? இன்னைக்கு எப்படி கத்தியால குத்தின்னு சாகறேன்னு நான் பார்க்கணும். சாவடி அப்ப நான் சாகணும், நீங்க பார்க்கணும். இல்ல நேர்ல பார்க்கணும். ஏமாத்துற உயிர் போயிட்டா மீண்டும் வராது, தெரியாதா உங்களுக்கு? அது போனா போறது எனக்கு என்ன ஆகுது? அப்படியா? கத்தியால குத்தின்னு சாகறத இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். உங்களுக்கு என் மீது நம்பிக்கையே கிடையாதா? இல்ல ஏமாத்துற நான் என்ன பண்றேன்? இல்லங்க, நான் செத்துல பத்தி நான் சொல்லல. நீங்க கவலைப்படக்கூடாது, அதுக்காக தான் பயமா இருக்கு. குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வராது. வந்த உடனே இந்த ஊருக்காரங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா என்ன பண்ணீங்களா தெரியாது. முதல்ல சாப்பிடணும்னு அழகா கூட்டின்னு போய் அமர வச்சு நம்ம அன்பா உபசரிச்சாங்க. நம்ம ஆட்ட ஆடிட்டு வீட்டுல போய் தூங்கினா கூட மத்தியான சாப்பாட்டு கூட நம்மள எழுப்புறது இல்லை. ஆமாங்க. மத்தியான சாப்பாடுல எத்தனையோ பேர் ஊர்ல வந்திருக்கிறோம். அப்படி வர்றவங்களை வரவேற்று அந்த குடும்பத்தினர் அழகாக நமக்கு உணவை பரிமாறினார்கள். அவர்கள் பரிமாறின உணவு எப்படி எனக்கு தெரியாது. சரி, அவர்கள் பரிமாறினார்களை பத்தி அந்த அன்பான உள்ளம் அது கோடான கோடி செல்வத்துக்கு சமம், கோடான கோடி வாட்டுக்கும் சமம் இருக்கு. அப்படி உணவளித்த அந்த குடும்பத்தாருக்கும் இந்த ஊர் கிராமத்திற்கு சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்ன எனக்காக உயிரை விட்டதே உண்மையாக சாகத்திலே எனக்காக எந்த ஒரு ஜீவராசி சாவதற்கு நான் விரும்ப மாட்டேன். அதிலும் நீ அழகான பெண், நாட்டு இளவரசி, நீ பல கோடி 100 ஆண்டு வாழணும். அப்படியா? உன்னை பார்க்கும் பொழுது எனக்கும் ஆசை. அப்படியா? எப்படிங்க? வாழ்க்கையில எத்தனை இன்பத்தும் வந்தாலும் கடைசி வரை உன்னை தவிர வேறொரு ஆடவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு எனக்காக ஒரு சின்ன சத்தியம். என் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி, விட்டு பிரிவை மாட்டி நின்று மறக்காத கிளை, கயர் கண்கள், கட்டழகு பெட்டகம், இன்பத்தின் சுரங்கம், பிறகு கலையின் அரங்கம், இப்படி ஒன்று வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. எப்படி Oh
எல்லாம் ஒன்று இணைத்திருந்தேன். ஆனா கேவலம் இந்த பிச்சைக்கார பையன் விஜயாவிடை விடலாம் அவனா? ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஒன்று சேர விடக்கூடாது, இப்பவே பிரிக்க வேண்டும். இது எப்படி பிரிப்பது? ரெண்டு பேரும் பிரிக்கிட்டா கேமரா கேமரா எடுத்துட்டு இதே போ பண்ண வேண்டிய காமிச்சா லபா செல்போன் ரெடி வச்சிருந்தேன். அதா 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 டேய் ஆதிவாதி அப்படியே பண்ண இருக்காங்க. மண்ணிடம் தெரிவிக்க வேண்டும். சரிமா கண்டு டேய் தெரியாதா? கண் தெரியாது. கேட்டா கண்ணு மட்டும் தான் தெரியாது, காது கேட்குமல்லவா? இந்த ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அவரு போட்டு காட்ட வேண்டும். அந்த பாட்டு எப்படி போறாங்களோ அது போல ரெக்கார்ட் எடுக்கலாம். ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இதே மணி எடுக்காங்க. இதே கூடாது. பண்ணி பாப்போம். சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு காலமெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் போதும். மறுபடியும் நாளை தான் இதே இடத்துல ஆடணும், பாடணும், சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக முன்பதாக நான் தான் காத்து. இல்ல நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். யார் தான் வருவாருன்னு பிறகு பார்க்கலாம். கண்மொழி கிடைக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். முடியவில்லை. அந்த நாகமணி கொண்டு வந்து என்னுடைய கண்களில் கொடுக்கிறாதான் என்னுடைய கண்களுக்கு ஒளி இணைக்கும் என்று வைத்து விட்டான் வைத்தியர். அதற்காக யார் செல்லப் போகிறார்? நம்ம நாடு யார் வரப்போகிறது?
செய்தார்? பாவம் பிச்சைக்காரன் ஏழ்மை குடியிருந்து வந்தது என்று மெய்காப்பல் என்ற பதவி கொடுத்தீர்களே, அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? என்ன செய்தார்? நாட்டு இளவரசியோடு காதல் கொண்டு இன்பத்தோடு மிதக்கின்றான். அடே தளபதியே, வாய மூடு. என் மகளும் அவனும் சேர்ந்து கொஞ்சி குழாவி இருந்தார்களா? சீ, என் மகள் எப்பேற்பட்டவள், படித்தவள், பட்டம் பெற்றவள். இதை என்ன நம்ப சொல்கிறாயா? நீ பேசுவது வேடிக்கையாகும் என்று இருக்கின்றது. மன்னா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் எனக்கு தெரியும். அதனால்தான் ரெக்கார்ட் டேபிள் கார்டு போடுங்க. மற்றவருடைய காதலிக்கிறார், விஜயை காதலிக்கிறேன் நீங்க சொல்றீங்க. நான் எப்படி நம்புவது? எப்படி நம்புவது? இதுக்கு என்ன ஆதாரம்? ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க இருவரும் காதலித்ததை ஆடிப்பாடியதும் ரெக்கார்ட் செய்து வச்சுக்கிறேன். வாயினால் சொன்னா நான் நம்பவே மாட்டேன். கண்ணதான் தெரியவில்லை, காதாயில் கை கேடுமாடா. போட்டு காட்டாத மன்னருக்கு போட்டு காட்டா கமலாஜியா. டேபிள் கார்டு எடுத்து ரெக்கார்ட் பண்றத போட்டு காமிடா. பாடியதை ரெக்கார்ட் பண்ணல, அதை போட்டு காமி மன்னருக்கு. என் மகள் போன போக்கிலே போகிறாள் போல. மன்னா, எங்கள் இரு கண்களால் நாங்கள் பார்த்தோம் மன்னா. குடும்பத்தில் என் மகளின் கற்பை அவள் காப்பாற்றியதற்காக அவளுக்கு மெய்காப்பாளர் பொறுப்பை ஒப்படைத்து அப்படிப்பட்டவள் என்னுடைய மகளோடு இன்ப சுகம் அனுபவித்தே அவளை இருவர் லேசில் விடக்கூடாது. அதிகாரி தளபதியார் உரைப்பது உண்மையா? என்னம்மா, என்ன நடந்தது? எத்தனை நாட்களுக்கு எப்படிப்பட்ட கள்ளக்காக உனக்கு இதோ மைக்காப்பாளன் பொறுப்பை படித்திருக்கிறேன். அவரிடம் பறி கொடுத்து இருவரும் மனதாக காதலித்திருக்கிறோம். இருவரும் ஒன்று சேர்ந்து வைக்கலப்பா. பார்த்தாயா மன்னா, பார்த்தாயா? உண்மையை ஒப்புக்கொண்டார்கள் மன்னா. அப்படி என்றால் தளபதியார் உரைப்பது உண்மையா? உண்மைதான் அம்மா. வாய மூடு. அம்மா, யார் எப்பேற்பட்டவள்? இந்நாட்டு இளவரசி. அவன் யார் எப்பேற்பட்டவனே தெரியல. அவன் கூட எப்படி சொல்லவன? அம்மா, என்ன காதல் என்பது ஏழை பணக்காரரை பார்த்து வருவதில்லை. காதல் உண்மைதான். என் உயிரையும் கற்பையும் காப்பாற்றி விட்டார் அவர். காப்பாற்றி அவருக்கே என் கற்பை பரிசாக கொடுத்து விட்டேன் அம்மா. சேர்த்து அறிவற்றவளே, அப்பா, ஒரு நாட்டின் மன்னன் மகன் அப்பா, ஊர் பேர் தெரியாத அனாத பயலவன் அவளுக்கு உன்னுடைய கற்பை பறி கொடுத்து விட்டாய். என் மகன் அப்பா, உன்னை எப்படியோ வளர்த்து ஆளாக்கி உன்னை நான் நல்ல முறையில் ஒரு திருமணம் செய்து நான் காண வேண்டும் நினைத்தேன். என்னுடைய எண்ணத்தில் நீ மண்ணை அடித்து விட்டாய். அப்பா, அப்பா என்று அழைக்காதே, அதை கருகதேற்றவள் நீ. எப்போது மாற்றால் மீது நீ ஆசை கொண்ட ஒரு நாட்டில் இளவரசி ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆசைப்பட்டாய். அப்பா, எனக்கு நீ மகள் இல்லை. அப்பா, உனக்கு தந்தை நான் நான் பார்த்துக் கொள்கிறேன். அம்மா, என்னம்மா அறிவு இருக்குதா இல்லையா? பறி கொடுத்து விட்டேனம்மா. சேர்த்து வைங்களம்மா. உன்னை கை குப்பி கேட்கின்றேன், சேர்த்து வைத்து விடுங்களா. பாடி பாவி சண்டாடி அதிகாரி அம்மா, குடும்பத்தை கலைக்க வந்த கோடாரி காமே நானா உனக்கு திருமணமா? திருமணம் சொல்லி இருந்தா நான் செஞ்சு வச்சிருப்பேன் அம்மா. கோட்டை கோபுரத்தோட செஞ்சு வச்சிருப்பேன் அம்மா. ஒரு வேலைக்கார நாய அவனை திருமணம் செஞ்சுக்கிறேன்.